மேஷராசி அன்பர்களே, இந்த ஆண்டு 2025ஆம் ஆண்டுக்கான பலன்கள். மேஷராசி அன்பர்களுக்கு இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். மேஷராசிக்கு எப்படிப்பட்ட ஆண்டாக இந்த ஆண்டு அமையப் போகிறது? சில விஷயங்களில் மட்டும் நீங்கள் கவனமாக பார்த்து கொண்டாலே போதும். அவை என்னென்ன என்பது பற்றி முழுமையாக இந்த ஆண்டு பலன்களில் அறியலாம். மேஷராசிக்காரர்களை பொறுத்த வரையில் மிகவுமே மென்மையான மனம் கொண்டவர்கள், குழந்தை குணம், கருணை உள்ளம் என்று சொல்லலாம். உங்களுக்கு யார் ஒருவர் கெடுதல் செய்கிறார்களோ அவர்களுக்கும் சேர்த்தே நீங்கள் இறைவனை வேண்டிக் கொள்வீர்கள். அப்படிப்பட்ட ஒரு குணாதிசயம் உண்டு. வெளுத்ததெல்லாம் பால் என்று சொல்லக்கூடியவர்கள் நீங்கள். உங்களிடம் கனிவாக அன்பாக ஒருவர் பேசிவிட்டால் போதும், அவர்கள் மிக மிக உண்மையானவர்கள் என்றே நம்பிவிடுவீர்கள். பிறகுதான் அவர்களுடைய வேலை என்னவென்று உங்களுக்கு தெரியும். எல்லோரையும் மிக எளிதாக நம்பக்கூடியவர்கள் இந்த மேஷராசி அன்பர்கள். உங்களுக்கு உங்களுடைய குணம் சார்ந்த விஷயங்களுக்கு பொருந்துமா, அல்லது எதில் கவனமாக இருக்க வேண்டும், எந்தெந்த விஷயங்களில் சாதாரணமாக இருக்கலாம் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். அது மட்டுமல்ல, மேஷராசி அன்பர்களுக்கு இந்த 2025ஆம் ஆண்டு, இந்த ஆங்கில புத்தாண்டில் பண தட்டுப்பாடுகள் உங்களுக்கு எப்படி இருக்கும் என்பதையும் நீங்கள் அறிந்து கொள்ளலாம். தேவைக்கு ஏற்றாற்போல் பண வரவு அமையப் போகிறது. கோச்சாரத்தினுடைய அமைப்புப்படி பார்க்கும் பொழுது வருகிற 2025ஆம் ஆண்டில் ராகு கேது பகவானுடைய பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி நடக்கிறது. ஆகவே உங்களுடைய ராசியிலிருந்து 3ஆம் வீடான இளைய சகோதர பாவகம், முயற்சிக்குண்டான ஸ்தானமான 3வது வீட்டில் கம்யூனிகேஷன் சார்ந்த விஷயங்களை சொல்வது 3ஆம் வீடுதான். அதில் உங்களுக்கு குரு பகவான் சஞ்சாரம் செய்ய போகிறார். இந்த ஆண்டு வருடத்தின் தொடக்கத்திலேயே 2ஆம் வீடான ரிஷப ராசியில்தான் குரு பகவான் சஞ்சாரம் செய்கிறார். பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஆண்டாக அமையப் போகிறது. குடும்ப வாழ்க்கையில் சிக்கல்களில் இருந்தவர்கள், குடும்பத்தோடு வாழ முடியாமல் தவித்தவர்கள், அல்லது கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் கஷ்டப்பட்டவர்கள் அனைவருக்கும் பெரிய மாற்றத்தை கடவுள் கொடுக்க போகிறார். மேஷராசி அன்பர்களே, மிக முக்கியமாக தெளிவு இந்த ஆண்டு உங்களுக்கு ஏற்படும். அதாவது 6வது இடத்தில் இருந்த கேத்து பகவான் 5ஆம் இடத்திற்கு பெயர்ச்சி அடைகிறார். 6ஆம் இடம் என்பது எதிரி, சத்ரு, ருண ரோகஸ்தானம் என்று சொல்வார்கள். மறைமுகமாக இருந்து வந்த போட்டி, பொறாமை, வஞ்சகம், சூழ்ச்சி, எதிரிகள் அனைத்துமே விலகக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். கடந்த 1.5 ஆண்டுகளில் மேஷராசி அன்பர்கள் கையில் எவ்வளவு இருந்தாலும் பணம் போதாது. எப்பொழுதுமே பண நெருக்கடிகளிலேயே உங்களுடைய வாழ்க்கை நிலை இருந்திருக்கும். கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் தான் அதிகமாக இருந்திருக்கும். இப்படி ஒரு நிலை இருக்கிறதே என்கிற கவலை உங்களுக்குள் அதிகரித்திருக்கலாம். பொருளாதாரம் சார்ந்த நெருக்கடியில் சிக்கி தவித்து வந்த உங்களுக்கு கடன் சுமைகள் எல்லாமே மாறும். தீர்க்க முடியாத பிரச்சனைகள் கூட பனி போல விலகும். இப்படிப்பட்ட ஒரு நல்ல சூழல் 2025ஆம் ஆண்டில் நிச்சயம் உங்களுக்கு ஏற்படுத்தும். அதே போல உடல் ரீதியான பிரச்சனைகளில் பலர் மாட்டிக்கொண்டிருப்பீர்கள். மருத்துவரிடம் வைத்தியம் பார்த்திருந்தால் கூட அதனால் பலன் எதுவுமே இருந்திருக்காது. பணம்தான் செலவு, நேரம் விரயமாகியிருக்கும். மருந்து, மாத்திரை என அடிக்கடி வாங்க வேண்டிய நிலையில் நீங்கள் இருந்திருப்பீர்கள். இப்படிப்பட்ட ஒரு சில சூழ்நிலைகள் மிகுந்த பயத்தையும் பதட்டத்தையும் ஏற்படுத்தியிருக்கும். ஏதாவது நடந்து விடுமோ என்கிற எண்ணங்கள் கூட உங்கள் மனதில் தோன்றி இருக்கலாம். உடல் நலனில் இருந்த அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீர்ந்து மகிழ்ச்சியாக இருக்க போகிறீர்கள் இந்த புத்தாண்டில். திருமண யோகம் யாருக்கு? மேஷராசி அன்பர்களே, திருமண பாக்கியத்தை எதிர்பார்த்து காத்திருந்த உங்களுக்கு மிகச்சிறந்த மாற்றங்கள் ஏற்படும்.
எதிர்பார்த்தபடி நல்ல வரன் வந்து சேரும். காதலிப்பவர்களுக்கு மிகச்சிறந்த ஆண்டாக இந்த ஆண்டு அமையப் போகிறது. நீண்ட நாட்களாக காதலை சொல்லலாமா வேண்டாமா என காத்து கொண்டிருந்தவர்கள் உங்களுடைய காதலை வெளிப்படுத்துவீர்கள். வீட்டில் காதலை சொல்ல பயப்பட்டு வந்தவர்கள் கூட இந்த ஆண்டு வீட்டில் சொல்லி காதலை வெற்றியடைய செய்வீர்கள். முக்கியமாக பணம் சார்ந்த விஷயங்கள், கடன் தீர்வதற்கான சூழ்நிலைகள் ஏற்படும். மேஷராசி அன்பர்களுக்கு 11வது இடத்தில் இருந்த சனி பகவான் திருக்கணிதப்படி 12ஆம் இடத்திற்கு வருகிறார். 11ஆம் இடம் லாபத்தில் சனி இருக்கும்பொழுது இதுநாள் வரையில் இருந்து வந்த பண கஷ்டங்கள் தீரும். புதியதொரு பண வரவுகள் இருக்கும். புதிதாக தொழில் தொடங்கக்கூடிய நிலை ஏற்படும். முதலீடு செய்திருந்த விஷயங்களில் லாபங்கள் வரும். லாபஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான் இருக்கும் பொழுது அந்த இடத்தை பாழ்படுத்தக்கூடிய சூழலை கொடுத்திருப்பார். ஆனால் இப்போது 12ஆம் வீடான மறைவிட ஸ்தானம், அயன சயன போகஸ்தானம், தூக்கத்திற்குண்டான இடம், முக்திஸ்தானம், அதில் சனீஸ்வர பகவான் வருகிறார். ராசிக்கு 12வது வீட்டில் 7.5 சனியாக இருந்தாலும் கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம் என்று சொல்வார்கள். கெட்ட கிரகங்கள் என்பது கெடு பலன்களை கொடுக்கக்கூடியது. 3, 6, 8, 12வது இடத்தில் மறையும் போது அவை நல்ல பலன்களை மட்டுமே தரும். இந்த ஆண்டு லாபம் அதிகரிக்கும் காலம். இதுநாள் வரையில் லாபஸ்தானத்தில் இருந்து லாபத்தை கெடுத்து கொண்டிருந்த சனீஸ்வர பகவான் 7.5 நாட்டு சனியாக வந்தாலும் நிச்சயமாக அவர் லாபத்தை தருவார். 7.5 சனி என்பது கெடுக்கக்கூடியது அல்ல, நம்மளை பண்படுத்தக்கூடியது. சனி பகவான் 12இல் வரும்பொழுது விரயம், அதாவது செலவுகள் அதிகரிக்கும். அந்த அடிப்படையில் பொருளாதாரத்தில் அபரிமிதமான லாபத்தை பார்ப்பீர்கள். வரக்கூடிய பணத்தை சுப விரயமாக செய்வது நல்ல பலன்களை ஏற்படுத்தும். தூரதேச பிரயாணம், கடல் கடந்து வாணிபம் செய்யலாம். வெளிநாட்டு யோகத்திற்காக காத்து கொண்டிருந்தவர்களுக்கு கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட இருக்கிறது. 2025இல் லாபஸ்தானத்தில் ராகு பகவான் வருகிறார். அதிலும் லாபஸ்தானத்தில் ராகு பகவான் வருவதால் ஜாக்பாட் அடிக்க வாய்ப்புகள் இருக்கிறது. 12இல் சனீஸ்வர பகவான், லாபத்தில் ராகு பகவான். திடீர் யோகம், திடீர் அதிர்ஷ்டம், திடீர் பணவரவு, இவையெல்லாம் மேஷராசி அன்பர்களே உங்களுக்கு ஏற்பட போகிறது. பட்டம், பதவி, பெயர், புகழ், அந்தஸ்து, கௌரவம், மாற்றம் வேண்டுமென நினைத்தவர்களுக்கு நினைத்தபடியே நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். ஆனால் சில விஷயங்களில் இந்த ஆண்டு நீங்கள் கவனமாகத்தான் இருக்க வேண்டும். அதிலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்றால், 6இல் இருக்கக்கூடிய கேத்து பகவான் 5ஆம் வீடான பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு வருகிறார். இதனால் திருமணமாகி காலதாமதமாகி கொண்டிருப்பவர்களுக்கு புத்திர தோஷங்கள் உண்டாகும். சிறிய குழந்தைகள் இருந்தால் அவர்களுக்கு உடல்நலம் பாதிப்பு, படிப்பில் கவனம் செலுத்த வேண்டும். இளைஞர்களாக இருந்தால் வெளித்தொடர்பில் கவனமாக இருப்பது நல்லது. பிள்ளைகளுடைய திருமண வாழ்வில் எச்சரிக்கையாக இருங்கள். 5இல் கேத்து இருந்தால் பிள்ளைகளால் மன உளைச்சல்கள் வர வாய்ப்புகள் இருக்கிறது. 11ஆம் இடமான லாபத்தில் ராகு பகவான் வருவதால் ராகு பகவான் கேத்து பகவானால் எந்த பிரச்சனையும் இல்லை. 7.5 சனி திருக்கணித பஞ்சாங்கப்படி ஆரம்பிப்பதால் கொஞ்சம் நிதானத்தோடு செயல்படுவது நல்லது. சனீஸ்வர பகவான் 12இல் இருக்கும் பட்சத்தில் விரயம் ஒரு பக்கம் இருந்தாலும் சந்திர பகவானுக்கு அருகில் சனி பகவான் வரும்போதெல்லாம் சஞ்சலம் ஏற்படும். இந்த 2 கிரகங்களினுடைய சேர்க்கை என்பது உங்களுக்கு சங்கடத்தை தரும், மன போராட்டமாக இருக்கும். ஏதோ ஒரு இனம் புரியாத குழப்பத்திற்கு உள்ளாவீர்கள் இந்த காலகட்டம் வரும்பொழுது, நேரம் வரும்பொழுது. எந்த விஷயம் தப்பு என்கிறதோ அதனை தள்ளி போட்டால் மிகச்சிறந்த ஆண்டாக உங்களுக்கு அமையும். தொழில் ரீதியாக பார்க்கும் பொழுது மேஷராசி அன்பர்களே, இந்த வருடத்தினுடைய கூட்டுத்தொகை 9வது எண்ணாக வருவதால் 2025
224459. நிலம், மண், விவசாயம், கட்டடக்கலை சம்பந்தமான விஷயங்கள் நல்ல பலன்களை தரும். அதுவும் ஐடியில் இருப்பவர்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும். இயந்திரவியல் துறை நல்ல லாபத்தை கொடுக்கும். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் துறை சார்ந்த பிஇ படிக்கக்கூடியவர்களுக்கும் பிஇ தொடர்பான வேலைகளை செய்பவர்களுக்கு நல்ல வருமானம், முன்னேற்றங்கள் பிறக்கும். மாணவர்களுக்கு பார்க்கும் பொழுது ராசிக்கு 2வது இடமான வாக்கு, தனம், குடும்பம், கல்வி ஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சரிப்பதால் இந்த ஆண்டினுடைய தொடக்கத்தில் கல்வியில் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றங்கள் உண்டாகும். போட்டித் தேர்வு எழுதுபவர்களுக்கு வெற்றியை காணக்கூடிய அமைப்பு உண்டு. என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுபவர்களுக்கு சாதகமான சூழ்நிலைகள் இருக்கும். இதற்கு முன்னால் தடுமாறிய சில நபர்கள், மாணவர்கள், இளைஞர்கள் கூட இந்த ஆண்டு தொடக்கத்தில் எப்படியாவது எழுதி முடித்து விடுவீர்கள். நல்ல விதமாக படிப்பீர்கள். பெண்களுக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்கும்? மேஷராசி பெண்களே, இந்த பூராடம் நட்சத்திரத்தில் வருடம் பிறப்பதால், பூராடம் என்பது சுக்கிர பகவானுக்குண்டான நட்சத்திரம். அதிலும் சுக்கிரனுடைய அதிபதியில் தான் பிறக்கிறது. ஒட்டுமொத்தமாகவே 2025 பெண்களுக்கு மிகச்சிறந்த ஆண்டாக அமையும். அதிலும் மேஷ ராசிக்கு 7வது இடத்திற்கு அதிபதியாக சுக்கிர பகவான் வருவதால் திருமணமாகாத பெண்களுக்கு விரைவில் திருமணமாகும். பெண்கள் பல துறைகளில் சாதிக்கக்கூடிய ஆண்டாக அமையும். தடையாக இருந்த விஷயங்கள் அனைத்தையும் அனல் பறக்க செய்வீர்கள். மொத்தத்தில் மேஷ ராசி அன்பர்களுக்கு இந்த 2025 மே மாதத்திற்கு முன்னர் தொடக்கூடிய அனைத்து காரியங்களிலும் வெற்றி காண முடியும். வீடு, கல்யாணம், தொழில் என மே மாதத்திற்குள் அனைத்தும் தொடங்குவது நல்லது. மே மாதத்திற்கு பிறகு வரக்கூடிய 3வது இடத்தில் குரு பகவான் மறைவதால் பழக்க வழக்கங்களில் பிரச்சனை, உடன் பிறந்தவர்களோடு கருத்து வேறுபாடு, 3வது நபரால் பிரச்சனை ஏற்படக்கூடும். அவர் உங்களுடைய விரயத்தின் அதிபதி, விரயஸ்தானத்தில் இருக்கக்கூடியவர். முதற் பகுதி பாக்கியத்தையும் பிற்பகுதி விதை போட்டதற்கான பலன்களையும் தரும். மொத்தத்தில் இந்த ஆண்டு 100க்கு 80 மதிப்பெண் பெற்று அருமையான ஆண்டாக இந்த ஆண்டு அமையும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். முருகப்பெருமானை தொடர்ந்து வழிபட்டு வாருங்கள். நவகிரகங்களில் வீற்றிருந்து அருள் பாலிக்கக்கூடிய செவ்வாய் பகவான் வீரிய தைரியத்திற்கு அதிபதி, அவரை வணங்குங்கள். குறிப்பாக ஏழை எளியவர்களுக்கு தான தர்மங்கள் செய்வது மிக விசேஷம். சற்று கோப குணத்தை தவிர்த்து சாந்தமாக, அமைதியாக மனதை கொண்டு செல்லுங்கள். அதுவே உங்களுக்கு நல்லது. கூடுமான வரையில் வீட்டில் இருக்கக்கூடிய தாய் தந்தையருக்கு, வயதில் பெரியவர்களுக்கு, முதியவர்களுக்கு மரியாதை கொடுத்து அவர்களுடைய வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டு செய்வது விசேஷம். அதே போல கோவில்களில் இருக்கக்கூடிய பிராமணர்களுக்கு, அதிலும் வயதில் பெரியவர்களுக்கு, முதியவர்களுக்கு ஒரு மஞ்சள் வஸ்திரம் துண்டோடு சேர்த்து 2 துண்டாக வஸ்திர தானம் செய்து அதில் இனிப்பு, பல வகை பக்ஷணங்கள், பல வகை பழங்கள் வைத்து அவரிடம் ஆசி பெற்றுக்கொள்வது இந்த ஆண்டு விசேஷத்தை கொடுக்கும். இந்த ஆண்டு மிகச்சிறந்த ஆண்டாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நம்முடைய சேனல் சார்பாக நல் வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம்.